உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவன் காவேரி கட்டிக்கிட்டா இவனை நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். சிவாவை அடக்கிறதுக்கு இவன் தான் சரியான ஆளு. சொத்து பிரச்சனையும் வராது. அத பொண்ணு பாத்துட்டோம், அப்புறம் என்ன? இன்னைக்கே ஒரு நல்ல நாளா பாத்து கொடுத்துட்டீங்கன்னா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்ப அதுக்கு என்ன அவசரம்? அதெல்லாம் அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம். சிவா, நீ அப்படிலாம் கோவப்பட்டு பேசாதடா. பையனுக்கு காவேரிய ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா வச்சு பாத்துக்குவாரு. ஏமா நீ சும்மாவே இருக்க மாட்டியம்மா? உனக்கு அந்த பையனை பார்த்தா அப்படியா தெரியுது? டேய், கோவப்படாதடா. பொறுக்கிப்பாய. பெருசா எதேதோ எதிர்பார்த்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு. சட்டுன்னு நடக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கலாம்க்கா. ஆமா, எல்லாம் வந்து பேசிட்டீங்க, நீங்களும் சம்மதம் சொல்லிட்டீங்க. அப்படின்னா கேலண்டர் எடுத்து ஒரு நல்ல நாளா பார்க்க வேண்டியது தானே? ராசு, கேலண்டர் எடுத்து ஒரு நல்ல நாளா பாரு. என்னாலலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்களே யாராவது பாருங்க, இல்லைன்னா வந்தவங்க கிட்ட பார்க்க சொல்லுங்க. என்னங்க எப்படி பேசுறீங்க? நீங்க பாருங்க. மாப்பிள்ள, கேலண்டர் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வர மாமா. போறத பாரு நல்லா. ஐயோ, இந்தாங்க மாமா. அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. இந்த மாசம் முதல் முகூர்த்தத்திலேயே ஒரு நல்ல நாள் இருக்கு. அப்பவே பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடி எதுவும் நல்ல நாள் இல்லையா? ஒரு மாசம் கூட பொறுத்துக்க மாட்டீங்களா? இல்ல, பேசிட்டோம், அப்படியே முடிச்சிட வேண்டியதானே, அதுக்காக தான். வேற என்ன, அதான் பேசி முடிச்சாச்சுல்ல. ஆமா, உங்க மனசளவு யாருக்கும் வராது. சரி, நடக்க வேண்டியது நடக்கட்டும். ஐயா உத்தரவு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கையோட தட்டு மாத்திரலாங்களா? விசாலம், தட்டு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேங்க. ரொம்ப சந்தோஷங்க, நாங்க கிளம்புறோம். வரட்டுமா? வரேங்க. வராதவங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. அப்புறம் என்னடா, நீ எதுக்கு குறுக்க புகுந்து பேசுற? பாட்டி, நீ தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த தாஸ் ஒரு பொறுக்கி பையன். இவனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவனை போய் அப்பா வர சொன்னதா சொல்றீங்க? அது ஏன்? அதான் வந்தாச்சு, பேசியாச்சு, முடிச்சாச்சு. கல்யாணம் நடக்கட்டும். என்னப்பா இப்படி சொல்றீங்க? எதுக்காக சமாளிக்கிறீங்க? சிவா, நீ பேசுறது அப்பா கிட்ட பார்த்து பேசு. அத நான் பார்த்து பேசிக்கிறேன் மாமா. நீங்க சட்டுன்னு இப்படி இடையில வந்துட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் உங்களை ஏதாவது சொல்லிட போறேன், புரிஞ்சுக்கோங்க. அப்பா, வரப்போறவங்க தூரத்து சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்க. அப்படின்னா இந்த பொறுக்கி பையன் எதுக்கு வந்திருக்கான்? நான் தான் வர சொன்னேன், நீங்க ஏன் போய் சொன்னீங்க? பொய்யா? ஆமா, போய் தான் சொன்னீங்க. நான் எங்கடா போய் சொன்னேன்?
அப்ப ஒரே நாள்ல 2 பேரை வர சொன்னீங்களாப்பா? விசாலாச்சு, அவனை மரியாதையா போ சொல்லு. அவ ஏன் பொண்ணு, அவளை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் தான் முடிவு பண்ணணும், புரியுதா? இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்யறேன். நில்லுங்கப்பா. உங்களுக்கு அவ பொண்ணுனா எனக்கு அவ தங்கச்சி. இப்ப என்னடா செய்யணும்? இந்த கண்டவனுக்குலாம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுப்பா. விசாலாச்சு, நான் சொல்லிட்டேன், பேசி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் யாரும் பேச தேவையில்லை. அடுத்த மாசம் கல்யாணம். அப்பா, திரும்பவும் நான் சொல்றேன், உங்க இஷ்டப்படி யாரோ ஒரு பொறுக்கி பையனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க முடியாதுப்பா. நீங்க என்ன கட்டி கொடுக்க முடியாது? நீங்க அப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஏய், அதுவும் இதுவும் ஒண்ணா? இல்லையா பின்ன? உங்களால இப்ப என் வாழ்க்கையே நாசமாய் போய் நிக்கிறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க தானே. அப்ப காவேரி என்ன மாதிரி யாரு கூடயாவது ஓடி போயிட்டா அது உனக்கு சம்மதமா? என்ன புதுசா கேக்குறீங்க? என் சம்மதத்தை நீங்க எப்ப கேட்டிருக்கீங்க? இப்ப மட்டும் கேக்குறீங்க? ஏய், இப்ப எதுக்கு முடிச்சு போடுற நீ? அவ வாழ்க்கையோட நீ விளையாடாத. உன் பிரச்சனையை தனியா வச்சுக்கப்போ. டேய், அவளை ஏன்டா சத்தம் போடுற? நீ தங்கச்சி தங்கச்சின்னு பேசுனியே, அவளுக்காக நீ என்ன செஞ்சுட்ட? அவ வாழ்க்கையை காப்பாத்ததான் நான் போராடிட்டு இருக்கேனே. இதை விட என்ன செய்யணும் ஒரு அண்ணனா? அவ வாழ்க்கை நல்லபடியா அமையணும் தான் நான் தவிச்சுட்டு இருக்கேன். அது ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல? நீ ஏன்டா போராடுற? நீ விட்டுட்டு மலேசியா சிங்கப்பூர்னு ஊர் சுத்த போயிட்ட. இது வரைக்கும் யார் பாத்துக்கிட்டா? எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு. வாயை மூடிட்டு போடா. ஓ, அப்போ தெரிஞ்சுதான் படுகுழியில தள்ள பாக்குறீங்க. ஏய், வாய மூடுறா. என் பையனை எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ வந்துட்டியா? அவன் நடந்தா ஊர்ல எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்குன்னு தெரியுமா? உன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. பாட்டி, சும்மா வளராத. இன்னைக்கு நான் வீட்டுல கேட்கலனா நாளைக்கு ரோட்ல 4 பேர் கேட்பான். அப்ப தலை குனிஞ்சு யாரு? நம்ம அப்பா தான் நிப்பாரு. அப்பா அவருக்கு அசிங்கமா இருக்காதா? நீங்க வீட்டுல உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்காத. நீயும் ஒரு பொம்பளை தானே. உன் பேத்தி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியாது? அப்பா, நீங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்பா. சொல்ல முடியாதுடா. என்னடா பண்ணுவ? டேய், நீ என்ன கேள்வி கேட்கற அளவுக்கு வளர்ந்துட்டியா? டேய், நானும் பொறுத்து பாக்குறேன். நீ அவரை ரொம்ப பேசுறடா. அம்மா, நீ தயவு செஞ்சு எதுவும் தெரியாம நடுவுல வந்து பேசாத. இவர் ஏதோ தப்பு பண்றாரு. அதை நம்ம தடுத்தே ஆகணும். நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? என்னடா, என் புள்ள என்ன தப்பு பண்ணா? நீ அவரை தப்பு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? அப்ப எதுக்கு நான் தான் வர சொன்னேன்னு அவர் சொல்றாரு? அதை சொல்லுங்க. 3 பேரும் அங்க கேளுங்க. நான் என்னடா போய் சொன்னேன்? நான் எந்த போயும் சொல்லல. சொன்னீங்கப்பா, போய் சொல்றீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.